இந்த கவனிங்க. இப்ப யாருக்கேனும் பல் தேசிய கம்பெனி தொடர்பான குறிப்புகள் தேவைன்னு சொன்னா, நான் டிஸ்ப்ளே பண்ணக்கூடியத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க தேவையானாக்கள. ஜூம் பண்ணி பாருங்க. ரைட். ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. பல் தேசிய கம்பெனிகள் தொடர்பாக, விவசாய பல் தேசிய கம்பெனி தொடர்பாக நோட்ஸ் செய்யப்பட்டவங்க. சரி. இந்த குறிப்பாக வந்து மரபணு தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும், மரபணு தொழில்நுட்பம் வந்து பொதுவாக தாவரங்களுடைய வந்து களங்கள் இருக்கு. சரியா? அதே போன்று விலங்குகளுடைய களங்கள் இருக்கு. இப்ப தாவர களங்கள் 2 வகையான தாவரங்களுடைய அ களங்களை 2 தாவர களங்களை ஒன்றாக கலந்து ஒரு புதிய வகையான தாவரம் ஒன்று உருவாக்குறது. 2 விலங்குகளுடைய களங்களை ஒன்றாக கலந்து, சரியா? புதிய வகையான ஒரு உயிரணுவை தோற்றுவித்து ஒரு ஒரு விலங்கொன்றை உருவாக்குறது. அதே போன்று இன்றைக்கு மனிதனிலேயும் அது பயன்படுத்தப்படுது. சரியா? அதாவது வந்து ஒரு ஆணுடைய களத்தை, சரியா? உயிரணுவையும், அதே போன்று பெண்ணுடைய உயிரணுவையும் எடுத்து ஒன்றாக கலந்து புதிய வகையான ஒரு 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 என்ன ஒரு மனிதனை உருவாக்குறாங்க. அதாவது வந்து டெஸ்ட் டியூப் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ மூலமாக டெஸ்ட் டியூப் பேபி ஒன்றை உருவாக்குறாங்க. இதெல்லாம் வந்து என்ன மரபணு ரீதியான தொழில்நுட்பம். இந்த மரபணு தொழில்நுட்பத்தை விவசாயத்துல எப்படி இதை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, தாவர களங்களை வைத்து இன்றைக்கு என்ன செய்யப்படும் புதிய வகையான தாவரத்தை உருவாக்குறாங்க. இதை எப்படி உருவாக்குவாங்கன்னு பார்க்கின்ற பொழுது, இது வந்து ஆராய்ச்சி கூடத்துல வைத்து தான் இது என்ன செய்யப்படும் உருவாக்கப்படும். சரியா? இப்ப குறிப்பாக இன்றைக்கு சமகாலத்துல நாங்க பார்க்கின்ற பொழுது விலங்குகள்ல கூடுதலாக பயன்படுத்தப்படுது. கோழிகள், அதே போன்று மாடுகள், சரியா? கோழிகள், மாடுகள்ல வந்து இது கூடுதலாக பயன்படுத்தப்படுது. நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு வரக்கூடிய 40 நாளைய பாய்லர்ஸ் கோழிகள், அதே மாதிரி 25 நாளைய பாய்லர்ஸ் கோழிகள். இதெல்லாம் குறிப்பாக நாங்க பார்க்கின்ற பொழுது, இந்த மரபணு தொழில்நுட்பத்தினுடைய விருத்தியால உருவாகிய ஒரு விவசாய முறை. அதே மாதிரி மாட்டு இனங்களை பாருங்க. மாட்டு இனங்களை வந்து எத்தனையோ வகையான மாட்டு இனங்கள் காணப்படுது. சரியா? டிஎன்ஏ மூலமாக புதிய வகையான ஒரு ஒரு விலங்கை உருவாக்குறாங்க. ஒரு தாய் விலங்குகள் 2 தாய் விலங்குகளுடைய சரியா மரபணுக்களை எடுத்து அந்த மரபணுக்களை வந்து ஒன்றாக கலந்து புதிய வகையான ஒரு விலங்கை உருவாக்குறாங்கன்னு சொன்னா இதைத்தான் நாங்க மரபணு தொழில்நுட்பம் என்று சொல்றோம். தாவரங்களும் அப்படித்தான். தாவரங்கள்ல பாருங்க எத்தனையோ வகையான மரக்கறி இனங்கள் வருது. பழங்கள் பல இனங்கள் வருது. பழங்கள்லயும் எத்தனையோ வகையான பழங்கள் இருக்குது. இப்போ வாழைப்பழத்தை எடுத்தா வாழைப்பழத்துல எத்தனையோ வகையை நாங்க பார்க்கலாம். சரியா? அதே போன்று வந்து ஆப்பிள் பழத்தை எடுத்தா 12 கலர்லயும் ஆப்பிள் இருக்கு. சரியா? ஆப்பிள் பழங்கள் இன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு மரபணு தொழில்நுட்பத்தினுடைய அந்த விஸ்தரிப்பை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்படி பல வகைகள்ல வந்து இன்றைக்கு மரபணு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. மரக்கறிகள்ல பயன்படுத்தப்படுது. கிழங்கு வகைகள்ல பயன்படுத்தப்படுது. புதிய புதிய வகைகள்ல நாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்க ஃபுட் சிட்டிக்கு போனா அந்த மரபணு ரீதியாக உருவாக்கப்பட்ட அதிகளவான மரக்கறிகளை பார்க்க முடியும். சரியா? பல வகைகளை பார்க்கலாம். என்ன வகையான பல வகைகள் நாங்க பார்க்கலாமோ அதெல்லாம் இன்றைக்கு என்ன செய்யலாம் பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த மரபணு தொழில்நுட்பம் வந்து ஒரு புதிய ஒரு உயிரியை தோற்றுவிக்கின்ற ஒரு ஒரு செயற்பாடாக இது காணப்படுது. இப்ப அந்த அடிப்படையை வச்சு நாங்க பார்க்கின்ற பொழுது தாவரத்திலேயோ அல்லது விலங்கிலே இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்று சொல்றது மரபணு உயிர். சரியா? அப்ப அந்த உயிரிய வந்து அந்த அணுக்களை திரிப்பதன் மூலம் அதை பிரித்து
சரியா? ஓர் உயிர்கூற்றின் அணு இன்னொரு உயிர்கூற்றின் உயிரியின் மீது செலுத்தப்பட்டு, அப்ப பிரிக்கப்பட்ட அந்த DNA உயிரை வந்து இன்னொரு உயிரியின் மீது செலுத்தப்பட்டு தான் அது என்ன செய்யப்படுது, உயிரினம் ஒன்று என்ன செய்யப்படுது, உருவாக்கி கொள்ளப்படுது. அப்ப அந்த வகையில தான் தாவரத்திலேயும் அதை செய்யறாங்க, விலங்குகள்லையும் செய்யப்படுது. அதே போன்று குறிப்பாக பறவை இனங்கள்ல அது கூடுதலாக என்ன செய்யப்படுது. இப்ப சொல்லுங்க பாப்போம், இதுல பசுமை புரட்சிக்கும் மரபணு தொழில்நுட்பத்துக்கு இப்ப என்ன வித்தியாசம், என்ன நினைக்கிறீங்க? என்ன வித்தியாசம், வேறுபாடு விளங்குதா? என்ன வேறுபாடு? பசுமை புரட்சிக்கும் மரபணு தொழில்நுட்பத்துக்கு என்ன வேறுபாடு? பசுமை புரட்சி என்ன செய்யுது, மரபணு தொழில்நுட்பம் என்ன செய்யுது? மைக் பண்ணி பேசுங்க. சார், பசுமை புரட்சி வந்து விவசாயம் ரீதியான எல்லா நடவடிக்கைகளும் விவசாயத்துல எல்லா உயர்ச்சியடை செய்யக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுது சார். மரபணு தொழில்நுட்பம் அப்படிங்கும் போது ஒரு தாவரம் அல்லது விலங்குகளை வந்து முற்றுமுழு. அதாவது பசுமை புரட்சியில பிள்ளைகள் நாங்க என்ன பார்த்தோம் என்று சொன்னா, குறிப்பாக சொல்லுங்க. பசுமை புரட்சியில வந்து அந்த எங்களுக்கு தேவையான விளைச்சல்கள் வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கு நீர்ப்பாசன திட்டங்களை, புதுவையான விதைகளை, ரசாயன பாவனைகளை, இயந்திரங்களை தான் பயன்படுத்தின. ஆனா மரபணு தொழில்நுட்பம் எப்படி என்றா ஒரு உயிரியோண்ட உருவாக்கத்தான் செய்யுது. சரி, இன்னொரு வகையில மற்ற ஒரு ஆள் வந்து சொல்லி இருக்குது, ஒரு வகையில இன்னொரு மற்றாக்கள் இன்னும் ஒரு 2 பேர் சொல்லிருக்கீங்க, 2 பேர் சொல்லிக்காங்க, 2 பேர் சொல்லிக்காங்க. மற்றாக்கள் எப்படி இதை விளங்குறீங்க? பசுமை புரட்சி எப்படி நீங்க விளங்கி கொண்டீங்க, மரபணு தொழில்நுட்பத்தை எப்படி விளங்கி கொள்றீங்க? சரி, அதாவது பசுமை புரட்சி சம்பந்தமாக நாங்க விளக்கம் அளிக்கக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னன்னு சொன்னா, பசுமை புரட்சி உருவாக்கப்பட்ட நோக்கம் உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு. ஏன்னா உலகத்துல வந்து வறுமை இருக்கக்கூடாது, மக்கள் தொகை சனத்தொகை அதிகரித்து கொண்டு போறதுனால வறுமையை இல்லாம செய்யணுங்கிறதுக்காக உணவு உற்பத்தியை அதிகரிக்கணும். இப்ப இதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த பசுமை புரட்சியை அறிமுகம் செய்யறாங்க. அப்ப இந்த பசுமை புரட்சியில பயன்படுத்தப்படுற நுட்பங்களை பார்த்தா, ஒன்று அதாவது வந்து வினைத்திறன் கூடிய விதை இனங்களை உருவாக்குறது. வினைத்திறன் கூடிய விதை இனங்களை உருவாக்குறதுக்கு 2 நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. ஒன்று கலப்பு, அடுத்து இரட்டை கலப்பு. சரியா? விதைகளுடைய பண்புகளை தாங்க என்ன செஞ்சாங்க, கலந்தாங்க. அங்க வந்து அணுக்களை, சரியா, உயிரணுக்களை கலக்கல, பண்புகள் கலக்கப்பட்டது. ஒரே இனத்தை சேர்ந்த, ஒரே குடும்பத்தை சேர்ந்த பண்புகள் கலக்கப்பட்டது, வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்த பண்புகள் கலக்கப்பட்டது. எனவே கலப்பும் இரட்டை கலப்பும் இருந்துச்சு. அடுத்தது வந்து இயந்திரங்களை பயன்படுத்தினாங்க. அடுத்தது கிருமி நாசினிகள், களைகொல்லிகளை பயன்படுத்தினாங்க. இவ்வளவும் தான். சரி, அதுக்குள்ள வந்து முக்கியம். அதே மாதிரி நிலப்பரப்புகள் பெரிதாக்கப்பட்டது. சிறிய நிலப்பரப்புகள் எல்லாம் காடுகள் வெட்டப்பட்டு பெரிய நிலப்பரப்புகளாக மாற்றப்படும். இப்படியான செயற்பாடுகள் மூலம் தான் உணவு உற்பத்தி செய்யப்பட்டுச்சு, பெருக்கப்பட்டுச்சு. ஆனால் மரபணு தொழில்நுட்பத்துக்குள்ள வந்து நான் சுருக்கமா சொல்றது ஞாபகத்தில் வச்சு கொடுங்க. மரபணு தொழில்நுட்பத்துல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, குறிப்பாக 2 உயிரிகளுடைய மரபணுக்களை கலந்து, 2 உயிரிகளுடைய மரபணுக்களை கலந்து புதிய வகையான ஒரு உயிரியை தோற்றுவித்தல். அந்த உயிரி தாவரமா இருக்கலாம், அல்லது விலங்காக இருக்கலாம், சரியா, அல்லது வந்து நுண்ணங்கியாக இருக்கலாம். ஏதோ ஒரு உயிரி ஒன்று, சூழல் இருக்கக்கூடிய ஒரு உயிரினுடைய மரபணுவை எடுத்து இன்னொரு உயிரியோட கலக்கின்ற பொழுது புதிய வகையான உயிரி என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க. சரியா? இதைத்தான் மரபணு தொழில்நுட்பம் என்று சொல்லப்படுது.
அப்ப குறிப்பாக இன்றைக்கு நாங்க சமகாலத்துல அதைத்தானே பார்க்கிறோம். இன்றைக்கு சரியா குறிப்பாக நாங்க பார்க்கின்ற பொழுது பயிற்சிகையில இன்றைக்கு அதிக அளவு பயன்படுத்துறாங்க. சரியா விலங்குகள்ல அதிக அளவு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி வந்து பறவை இனங்கள் அதிக அளவு பயன்படுத்துறாங்க. பறவை இனங்கள் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக கோழியைத்தான் என்ன செய்யறாங்க அதுக்குள்ள கூடுதலாக பயன்படுத்தப்படுது. எனவே அந்த அடிப்படையை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மரபணு தொழில்நுட்பத்துக்கு ஒரு உதாரணம் தந்திக்காங்க. என்னன்னு சொன்னா பிடிடி சோள இனத்துல பயன்படுத்தப்படுது. சரியா சோளம் இனம் வந்து அதுல பல வகையான இனங்கள் இருக்குது. அதுல பிடிடி சோள இனத்துல வந்து இந்த மரபணு தொழில்நுட்பம் மரபணு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து மண்ணில் உள்ள பாக்டீரியாவில இருந்து சரியா பாக்டீரியா மற்றும் சோள தாவரங்களுக்கு இடையிலான தொடர்புகளை ஏற்படுத்துவதனூடாக உற்பத்தி செய்யப்பட்டது. அப்ப பிடிடி சோள இனம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா சோள இனத்துக்கும் சரியா சோள தாவரத்திற்கும் பாக்டீரியாவுக்கும் இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்துறாங்க. அந்த தொடர்பு தான் இங்க வந்து என்ன செய்யப்படுது மரபணு ரீதியான தொடர்பு. இந்த உயிரியை அந்த உயிரியோடு தொடர்படுத்துகின்ற ஒரு செயல்முறையின் மூலம் இந்த பிடிடி என்று சொல்லக்கூடிய சோள இனம் என்ன செய்யப்படுது உற்பத்தி செய்யப்படுது. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றது சோள இனம் வந்து என்னன்னு சொன்னா அதாவது சூழல்ல ஏற்படக்கூடிய கிருமி தாக்கங்களுக்கு வந்து தாக்குப்பிடிக்கக்கூடியதாக காணப்படுது. விரைவாக இதனை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ஆனா இதுல பாருங்க இந்த மரபணு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கான நோக்கம் என்ன யாரும் சொல்லிருமா? நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொல்லிட்டேன். மரபணு தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன நோக்கத்துக்காக இது உருவாக்குறாங்க? பசுமை புரட்சி உருவாக்கப்பட்ட நோக்கம் சொல்லிக்கிறேன். வறுமை இல்லாம செய்யறது, உணவு உற்பத்தியை பெருக்கிறது, இதுக்காக வேண்டித்தான் வந்து அதை உருவாக்குறாங்க. ஆனா மரபணு தொழில்நுட்பத்தை உருவாக்கப்பட்ட நோக்கம் வேற என்னது? பசுமை புரட்சியில காணப்பட்ட பாதகங்களை குறைப்பதற்கு. பசுமை புரட்சியால் ஏற்பட்ட தீமைகளை குறைக்கிறது. மற்றாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா? வேற காரணங்கள் இருக்கா? சரி, இந்த பசுமை புரட்சியால ஏற்பட்ட வந்து தீமைகளை குறைக்கிறதுக்கால இல்லாம செய்யறது தான் இதை வந்து என்ன செய்யறாங்க அறிமுகம் செய்யறாங்க. அந்த அடிப்படையில் இந்த மரபணு தொழில்நுட்பத்தினுடைய விசேட அம்சங்களை பாருங்க. இந்த மரபணு தொழில்நுட்பத்தினுடைய விசேட அம்சங்கள், முனைப்பான பண்புகள் எல்லாம் உண்டுதான். விசேட அம்சங்கள், முனைப்பான பண்புகள் என்று சொல்லி நாங்க பார்க்கின்ற பொழுது அதுல முதலாவது என்ன சொல்லப்பட்டீங்கன்னு சொன்னா ரசாயன பொருட்களை பயன்படுத்தாது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட தாவரங்கள் விலங்கினங்களை விருத்தி செய்தல். அப்ப ரசாயன பொருட்களை பயன்படுத்தாது என்று சொல்லி வாங்க வார நேரம் ரசாயன பொருட்களை எங்க பயன்படுத்துவாங்க? ரசாயன பொருட்கள் எங்க பயன்படுத்தப்படும்? எதுல பயன்படுத்தப்படுது? பசுமை புரட்சியில மரபணு தொழில்நுட்பத்திலையா? பசுமை புரட்சியில பயன்படுத்துறாங்க. சரியா? அதை இங்க பயன்படுத்தலாம். சரிதானே? மரபணு தொழில்நுட்பத்துல வந்து ரசாயன பொருட்களை பயன்படுத்தாம நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும் என்கிற செயற்பாடை இங்க செய்யறாங்க. அதுக்குத்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 2 வகையான மரபணுக்களை ஒன்றாக கலந்து 2 வகையான பண்புகள் அல்ல 2 வகையான பண்புகள் என்று சொல்லும் பொழுது அது பசுமை புரட்சியில செய்யறாங்க. கலப்பாக்கம், இரட்டை கலப்பாக்கங்கிற விஷயத்துக்கு நாங்க அதை பார்த்திக்கிறோம். ஆனால் இங்க அப்படி இல்லை. இங்க மரபணுக்களிலேயே கலக்க செய்யறாங்க. நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு குட்டை தாவரத்தையும் ஒரு நெட்டை தாவரத்தையும் கடலை இன தாவரங்கள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. 2 வகையான கடலை இன தாவரங்களை வந்து ஒரு குட்டையான தாவரம், நெட்டையான தாவரம் 2னுடைய மரபணுக்களையும் ஒன்றாக கலந்து ஒரு புதிய வகையான ஒரு தாவரத்தை உருவாக்குறாங்கிறத நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதே வேலையை இங்க செய்வாங்க. சரியானே? இப்ப அதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நிறைய இதுக்குள்ள வந்து இந்த மரபணு தொழில்நுட்பம் சம்பந்தப்படுது. சரியா? இந்த மரபணு தொழில்நுட்பத்தை எப்படி செயற்படுத்துறாங்கிறத நாங்க ஒரு சின்ன வீடியோல பார்த்துப்போம். மற்ற பண்பு எல்லாம் பார்ப்போம். சரியா? முதலாவது பண்பு பார்த்துக்கிறோம். 2வது பண்பு பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு எப்படி அது அதாவது ஆய்வு கூடத்துல எப்படி கலப்பாக்கம் செய்யறாங்கிறத பார்ப்போம்.
டிஸ்பிளே எல்லாருக்கும் விளங்குதானே? விளங்காக்கள் சொல்லிக் கொடுங்க. sir, clear இருக்கு. Advanced agricultural technologies have made farming much more productive, safe, and environmentally friendly. Innovative ideas and intriguing concepts. Here are 15 farming technologies that are next level. Number 15, Aquabite. Managing a large-scale fish farm is by no means an easy task, and thanks to the fact that thousands of fish are typically kept in one pen, it can often be hard to determine many of the specifics surrounding one's fishy assets. However, Aquabite is trying to fix this problem by offering fish farms a high-tech camera-powered system. இப்ப நாங்க விளங்கி கொண்டது வந்து தாவரங்கள் விலங்குகள்ல தான் இந்த மரபணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா சில நாடுகள் மீனினங்கள்லயும் அதை பயன்படுத்துறாங்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. மீனங்கள் வந்து புதிய ஒரு வகையான மீனினங்களையும் உருவாக்குறது இன்றைக்கு மரபணு தொழில்நுட்பம் செய்து பங்களிப்பு செய்து வருது. Can pick up on not only how many fish are in a pen, but also how many sea lice are present, how much fish are eating, and how large the fish in the pen currently are. Aquabite can use this information to suggest feed amounts based on fish size and activity. This is useful because இந்த பசுமை புரட்சியில தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுற மாதிரி பிள்ளைகள் மரபணு தொழில்நுட்பத்திலேயும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுதுங்கிறதுக்குரிய ஆதாரங்கள் தான் இது. தொழில்நுட்பங்கள் வந்து கூடுதலாக பயன்படுத்துறாங்க. takes guessing out of fish feeding and allows the fish farmers to make more informed decisions on how much food to give their fish. This ultimately leads to less wasted food and greater profit margins for the fish farmers, thus making it an all-around win-win situation. 10,000 step-a-day quota. A company by the name of Vence has made a version of it for cows. Yeah, you heard that right. What Vence has done is create a device after being equipped to your cows can not only monitor their health and well-being, but can also be used to contain them in a virtual fence while grazing, and then direct them to go back to their pasture at night. And while this may seem a little over the top, vehicle and dog to herd one's cows, but it also gives இந்த மாட்டினங்கள் எல்லாம் வந்து மரபணு ரீதியாக உருவாக்கப்படுது. இது நீங்க அநேகமாக டிவிஎல்ல பார்த்திருப்பீங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, டென்மார்க் போன்ற நாடுகள்ல பிள்ளைகள், அதாவது குறிப்பாக அதிக அளவு பால் உற்பத்தியை மேற்கொள்றதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட மரபணு ரீதியாக உருவாக்கப்பட்ட மாட்டினங்கள். சரியா? அப்ப இது வந்து குறிப்பாக வந்து நாம சாதாரண மாட்டை விட இது வந்து என்ன அதிக அளவு என்ன செய்யப்படும் பால் உற்பத்தியை மேற்கொள்ளும். அதுக்காக உருவாக்கப்பட்டதான real-time info so that you can know at the push of a button whether or not a cow is sick and in need of treatment or healthy and ready to be butchered. As a result, as these devices trap view, any farmer could tell you that pests can be the absolute bane of the agricultural world, and as such they will often spray pesticides over their crops in order to scare away these creepy critters. However, farmers are not always aware of exactly which pests are attempting to eat away at their crops, and this is where TrapView comes into play. You see, this product is essentially a pest trap on steroids, as it not only catches bugs, but then photographs them and sends you the data in real time, allowing farmers to make an educated response that not only tackles the correct type of pest, but does so in the correct area of their fields as well. Due to this ultimately leading to them saving money on fertilizer in the long run and having less of their crop compromised due to insects, one of the first images that comes to mind is a farmer driving a tractor. And while this may in fact have been common to see at farms decades ago, in recent years the agricultural to John Deere, foam. They're also often equipped with a number of sensors, which allow them to stop for obstacle in popularity as more and more of them enter the market. Number 11. Produce go to waste each year, with this amounting to massive amounts of water, methane, and potential nutrition simply being left uneaten. Yet while farmers are often unable to sell imperfect produce to grocery stores due to its low market value, Full Harvest is trying to change this narrative by creating a B2B marketplace where farmers can connect with consumers in order to sell off produce that they otherwise would have had to throw away. The system essentially works almost like an online shop would, as farmers will post their surplus food and then, once they receive an order, ship it out to the customer, with the farmer getting paid instantly by Full Harvest for this effort. As a result, Full Harvest மரபணு ரீதியாக உருவாக்கப்பட்ட கிழங்கினங்கள், அதே மாதிரி வந்து மரக்கரை இனங்கள் எல்லாமே வந்து நாங்க இங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. சரியா? சாதாரணமானதை விட பெரிய மரக்கரை இனங்கள் makes it possible for farmers to make profits off of what is essentially their garbage, making it a true win-win for all. இப்ப இதுல இந்த இருக்கக்கூடிய இனத்தை நீங்க ஃபுட்ஷீட்ல பார்த்துட்டீங்க. இது வந்து என்ன இனம்? இது என்ன மரக்கரை? இது இந்த இருக்கக்கூடியது
அதே மாதிரி கோவா இனங்களை பாருங்க. இது என்னன்னு நினைக்கிறீங்க? நாங்க மவுஸ் பாயிண்டால காட்டுறது. மரபணு ரீதியா உருவாக்கப்பட்டது. காலிஃப்ளவர்ஸ். அதாவது இது வந்து ஒரு கொச்சி இனத்தை சார்ந்தது என்ன? சரியா? Parties involved. Number 10, the Terrasentia. As robots have become more and more popular around the globe, they have slowly crept their way into agriculture. And while there are many examples out there, one of the best is the Terrasentia robot. மரபணுல வந்து எப்படி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்கங்கறத பாருங்க. ரோபோக்கள் பயன்படுத்துறாங்க. சரியா? அதே மாதிரி வந்து சிறிய ரக வாகனங்கள் Made by பயன்படுத்துறாங்க. EarthSense. Essentially, this small robot rolls between the crops in a farmer's field and uses a combination of sensors, visual cameras, LiDAR, and GPS to collect data on plant health, crop physiology, GPS பயன்படுத்துறாங்க. and stress response based on measurements such as stand count, stem width, and plant height. It then uses these metrics to give detailed reports to farmers, allowing them to make better decisions regarding the management of their crops. Best of all, not only is it self-learning, but is also programmed using a cloud platform, which ultimately allows it to be given new updates on a rolling basis. And when you consider that its developers are currently finding ways in which Terrasentia can measure early vigor, corn ear height, grade A machine, no longer a problem by developing the world's crops per day. It rather than இது simply என்ன spray கேமரா? arbitrary amounts of நீங்க அரைமா தெரிஞ்சிருப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும். இது என்ன கேமரா? ட்ரோன் கேமரா சார். இதுகளும் இன்றைக்கு என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. பசுமை புரட்சியிலையும் ஓரளவுக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஆனா மரபணு தொழில்நுட்பத்திலையும் இது பயன்படுத்துறாங்க. fertilizer, the agricultural drone is programmed to visualize a field in 3D, allowing it to give the exact amount of fertilizer necessary at the exact time system. It can detect obstacles and reconstruct the terrain 100 meters ahead with 10-centimeter precision. As such, we wouldn't be surprised if we see these in an increasing number on farmers' fields in the near future. Be sure to subscribe with notifications for food growing conditions. And while this is true, Bountigel has been on a mission to make crop yields high, regardless of whether a field is experiencing a wet or dry spell. That's because Bountigel is a soil additive that, in both its powdered and granular forms, uses a proprietary technology that essentially works by holding it in plant stress between irrigation cycles and can improve crop yields, with it reportedly working across a wide range of crops and soil types. In fact, researchers at UC Davis found that when this additive was used, குறிப்பாக மரபணு தொழில்நுட்ப ரீதியாக நாங்க மரக்கறிகள், பழங்கள், அதே போன்று விலங்குகள் உற்பத்தி செய்வதை நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி மலர்களும் என்ன செய்யப்படுது, அப்படி உற்பத்தி செய்யப்படுதுங்கிறத நாங்க இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இது வந்து மரபணு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு ஆய்வு கூடத்துல வந்து களப்பாக்கம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட இனங்களாக இருக்கு. it led to a broccoli crop becoming 30% larger, despite using 25% less water, proving that the product truly does work. To top this off, when you consider that Bountigel is completely eco-friendly. Number 7, trace genomics. While genetics is a field of study that is typically dominated by both humans and animals, Trace Genomics is a company with a mission to extend genetic monitoring to a சரி, farm. இப்பதான் நாங்க அந்த ஆய்வு கூடத்துல எப்படி இந்த களப்பாக்கம் செய்யறாங்கிறத நாங்க பார்க்கக்கூடியது. இது ஆய்வு கூடத்துல வந்து நடக்கிற விஷயம். எனவே வந்து மரபணுக்களை வந்து சோளங்களுக்கு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தக்காளி இனங்கள், சரியா, ஸ்ட்ராபெரிக்கு பயன்படுத்தப்படுது. இப்படி பல வகையான இதுகளுக்கு வந்து என்ன செய்யப்படுது, ஆய்வு கூடத்துல வந்து மரபணுக்களை வந்து கலக்கின்ற soil. Essentially the equivalent of a dirt-based 23andMe. It helps farmers eliminate guesswork by definitively determining whether or not a patch of soil is too degraded to grow crops on. How does the company do this, you may ask? Well, first they start by analyzing the soil's biology, by applying proprietary soil DNA extraction and sequencing to index and quantify millions of microbes within it. From there, it uses the power of machine learning to decode these microbes, using data analysis to compare the soil sample they collected against a large and growing set of soil data. From there, Trace Genomics combines the soil's biological data with its chemical data to create a report on how strong the soil is. This ultimately allows the farmer to decide whether or not growing on a certain plot of land will be profitable, thus ensuring that farming the area won't be lackluster, but will instead be both efficient and economically viable. As such, despite it being founded in 2015, Trace Genomics has seen stellar growth since it was first brought to market. Number 6, indoor vertical farming.
In recent years, a very interesting new concept known as indoor vertical farming. இப்ப ஆய்வுக்கூடத்துல வந்து தாவரங்களை இப்ப உருவாக்கி இருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இலைய வளர்ப்புங்கிறது எல்லாமே வந்து மரபணு ரீதியான தாக்கங்கள் கூடுதலா இருக்குது. அதாவது குறிப்பிட்ட ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள்ள வந்து அதிக அளவான தாவரங்களை உற்பத்தி செய்யறாங்க. அதே மாதிரி அறுவடையும் அதே மாதிரி சிறிய நிலப்பரப்புக்குள்ள கூடுதலாக அறுவடை செய்யப்படுது. அதுல கூடுதலாக மரபணு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுதுங்கிறத நாங்க அவதானிக்கக்கூடியதா இருக்குது. Has taken root in more urban environments with limited land space. In essence, this involves building up rather than building horizontally in regards to agriculture, as it encourages individual households and small growers to use growing shelves in order to create a controlled growing environment. Now, these shelves are rather versatile and can use anything from traditional soil to more advanced techniques, such as hydroponic growing, where vegetables are cultivated in a nutrient-dense bowl of water, or aeroponic growing, where free-flying plant roots are systematically sprayed with water and nutrients. In any of these three cases, the crops are generally given nutrients via artificial grow lights, with it being possible to use sensors in order to regulate and track the temperature, humidity, and nutrient levels of the crops. As a result, it has been estimated that this type of farm uses 70% much cheaper, and the transport land and labor shortage in the agricultural industry. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதுல நாங்க நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. எனவே நாங்க இந்த வீடியோ காட்டணும்னு நினைச்சு நான் வந்து கடந்த வகுப்புல இன்றைக்கு தான் காட்ட கிடையாது. இதோட தொடர்ச்சியை நாங்க அடுத்ததுல பார்த்துக்கொள்வோம். அடுத்தது இன்னொரு அறிவித்தல் என்னன்னு சொன்னா, குறிப்பாக நாளைய தினத்திலிருந்து ஒரு உங்களுக்கு அந்த லாக்டவுன் அதாவது பயணத்தடை நீக்கப்படுது. இதுல கட்டணம் செலுத்தாதவர்கள் வந்து நாளைய தினத்திலிருந்து கட்டிக்கொள்ள முடியும். ரிசிப்டை கட்டாயம் அனுப்பி கொடுங்க. இப்போ கட்டி போட்டு நீங்க ரிசிப்ட் அனுப்ப மறக்க வேணாம். நீங்க அப்படி அனுப்பினா தான் இன்னைக்கு இங்க பதியக்கூடியதா இருக்கும். எனவே அதை நீங்க நாளையிலிருந்து மேற்கொள்ள முடியும். எனவே அடுத்த கிளாஸ்ல நாங்கள் தொடர்ச்சியா பார்த்துக்கொள்வோம். நன்றி.